உங்களை குறித்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்குங்க. என்னங்க என்னைய பற்றி இந்த புக்கில் எழுதியிருக்குதா? இது தேவனுடைய வார்த்தையில் என்னைய பற்றி எழுதியிருக்குதா? இந்த பாவியை பற்றி இதில் எழுதியிருக்குதா? இந்த படிக்காதவனை பற்றி இதில் எழுதியிருக்குதா? இந்த ஏழையை பற்றி இதில் எழுதியிருக்குதா? நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, உங்களை பற்றி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுடைய சாபத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஐஸ்வர்யவானாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஐஸ்வர்யத்தை பின்தொடர வேண்டியதில்லை, ஐஸ்வர்யத்தை தேடி அதன் பின்னாடி ஓட வேண்டியதில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். வியாதியில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏசாயா 53:5 படிச்சுட்டு வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தேவனுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். சமாதானமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சண்டை வராத குடும்பம் எங்கெங்க இருக்குது? சண்டைனா வரத்தான் செய்யும், கண்டிப்பாக வாழ்க்கைனா மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அநேகருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா தேவனுடைய சித்தம் பரலோகத்துக்கு போகிறது. நிச்சயமாக கிடையாது. பரலோகத்துக்கு போகிறதும் தேவனுடைய சித்தம், ஆனால் பரலோகத்துக்கு போகிறது மாத்திரம் தேவனுடைய சித்தம் கிடையாது. இப்போ நம்ம படித்த எல்லாமே தேவனுடைய சித்தங்கள். இன்னும் அநேகம் இருக்குது. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் ஆசீர்வாதமாக வாழ்வது தேவனுடைய சித்தம். சாபத்தில் கிடக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். ஆபிரகாம் அழைக்கும் போதே கூப்பிட்றாரு பாருங்க. ஆதியாகமம் 12:2 சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி அழைக்கிறார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 26:12 பார்க்கலாம். கலாத்தியர் 3:13-14 இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். புதிய ஏற்பாட்டு சபை மக்களுக்கு பேசுகிறார். எபேசியர் 1:3 பார்த்தீங்கன்னா, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம். நாம் சாபத்துக்குள்ளே இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா சாபம் பாருங்கள் பாவத்தினால வந்தது. பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்துட்டார் கல்வாரி சிலுவையில். அப்படின்னா பாவத்தின் மூலமாக வருகிற அந்த சாபத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். அந்த சாப முள்முடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள் அது சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆதியாகமத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் பூமி சபிக்கப்பட்டதுனால முள்ளும் பொறுப்பும் என்ன பண்ணுது, விளைவிக்குது. இப்போ அந்த முள் எதற்கு அடையாளமாக இருக்குது? சாபத்துக்கு அடையாளமாக இருக்குது. அதை தன் தலையின் மேலே சிரசின் மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ நான் சபிக்கப்பட்டவனா, சாபத்துக்குள்ளாரவனா நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனுடைய சித்தமும் இல்லை. அநேகர் சொல்கிறாங்க பாருங்கள், கரெக்டாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ஆண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பெண்கள் இப்படி இருக்க மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி மூதாதையருடைய சாபம், பல விதமான சாபங்கள் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் பூமியில் இருக்குது. ஆனால் உங்களை அது சேதப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அது பூமிக்கு உரியது, அது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்குரியது அல்ல. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுடைய சாபத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். ஐஸ்வர்யம் பாருங்கள், ஐஸ்வர்யவானாக இருப்பது தேவனுடைய சித்தம். அநேகர் பாருங்கள், தரித்திரத்தை ரொம்ப மேன்மை பாராட்டி தரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தை பின்தொடர வேண்டியதில்லை, ஐஸ்வர்யத்தை தேடி அதன் பின்னாடி ஓட வேண்டியதில்லை. ஆனால் நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:12 நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம். 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஐஸ்வர்யமாக இருப்பது தேவனுடைய சித்தம். பல உதாரணங்கள் இருக்குது, பல வசனங்கள் இருக்குது ஐஸ்வர்யத்துக்கு. ஐஸ்வர்யமாக இருக்கணும், கண்டிப்பாக நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைங்க 4 பேர்கிட்ட போய் கையேந்தி பாருங்கள், வட்டிக்காரன் வீட்டில் போய் வாசல் நின்று வட்டி வாங்குறது இது தேவனுடைய சித்தமே கிடையாது. தேவன் சொல்கிறார் பாருங்க, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு லோனை கட்ட முடியாமல் அநேகர் பாருங்கள், இந்த ஃபினான்ஷியலாக பல பிரச்சனை குடும்பத்தில். ஒரு குடும்பத்தில் ஃபினான்ஷியல் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்.
அப்போ ஐஸ்வர்யமாக இருப்பது தேவனுடைய சித்தம். தேவ பிள்ளைங்க கடை வாங்கி கஷ்டப்பட்டு பணம் இல்லாமல் சரியாக சாப்பிடாம சரியான வீடுகளில் குடியில்லாமல் இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது தேவனுடைய சித்தம். பாருங்க, நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாது மாத்திரம் இல்லை, அதுவும் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அடுத்து சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். வியாதியில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தம்னு சொல்கிறாங்க. 100% கிடையாதுங்க. 100%, 200% கிடையாது. தேவன் வியாதியை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஏசாயா 53:5 படிச்சுட்டு வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தேவனுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஏசாயா 53:5 படிச்சிங்கன்னா நீங்கள் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். சங்கீதம் 107:20 போட்டிருக்குது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அநேக உதாரணங்கள் இருக்குது இயேசுவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனுஷன் வியாதியாக இருந்தாருன்னா அவனை சுகமாக்காமல் அவர் அந்த இடத்துலேருந்து போகிறது இல்லைங்க. அப்போ வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. நீங்கள் சுகமாக இருக்கணும், வியாதி இல்லாதவர்களாக இருக்கணும், பலவீனம் இல்லாதவர்களாக இருக்கணும். 10 நாள் வியாதியாக இருந்துட்டு மறுபடியும் சரியாயிருச்சுங்க, ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு 10 நாள் கழித்து வருதுங்க, அந்த மாதிரி இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாதுங்க. வியாதியே உங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். எகிப்து தேசத்தை பாருங்க, அவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு, இவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அவங்களாம் செத்து போயிட்டாங்க, இவங்களாம் ஆனால் பொழைச்சிட்டாங்க. அப்படி போடலை. அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, இவங்களுக்கு வரல. 10 வாதைகள் அவங்களுக்கும் வந்துச்சு, இவங்களுக்கும் வந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு சேதம் இருந்துச்சு, இவங்களுக்கு சேதம் இல்லை அப்படின்னு வேதம் போடலைங்க. 10 வாதைகள் அவங்களுக்கு வருது, ஆனால் இவங்களுக்கு ஒரு வாதையும் வரல. தேவன் சொல்கிறார் இல்லைங்களா, சங்கீதம் 91 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்போ வாதை என் குடும்பத்துக்கு வராது, வாதை என் சந்ததிக்கு வராது, வாதை எனக்கு வராதுன்ற ஒரு நிச்சயம் இருக்கணும். அது தேவனுடைய சித்தம் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ சுகம் தேவனுடைய சித்தம். நீங்கள் சுகமாக இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும், அநேகருக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார். சமாதானமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏசு சொன்னார் இல்லைங்களா, யோவான் 15:27 சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். சங்கீதம் 122:7 வாசிச்சிங்கன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்போ சமாதானமாக இருப்பது தேவனுடைய சித்தம். என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், என் குடும்பத்தில் சமாதானத்தை தவிர வேற ஒன்றும் இருக்கக்கூடாதுன்றதை நான் தீர்மானிக்கணும். அது தேவனுடைய சித்தம்ன்றதை அறிந்து கொள்ளணும். அநேகர் என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்னா, குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் அப்படின்னா அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அநேகர் என்ன சொல்கிறாங்க, அநேக போதகர்கள் கூட என்ன பேசுகிறாங்க, சண்டை வராத குடும்பம் எங்கெங்கே இருக்குது, சண்டைனா வரத்தான் செய்யும், கண்டிப்பாக வாழ்க்கைனா மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும், இப்படின்னு அநேக காரியங்களை சொல்லி அதை உள்ளே ஏற்றி அதை நம்ம பிலீவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி பிலீவ் பண்ணுறோம் தெரியுமா? நான் அதை பிலீவ் பண்ணலைங்கன்னு சொல்கிறோம், ஆனால் இந்த சமாதானமாக இருக்கும் என்பதை பிலீவ் பண்ணாததுக்கு என்ன காரணம்னா, அதை நம்ம பிலீவ் பண்ணுறோம்னு அர்த்தம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. யார் குடும்பத்தில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசுவாசிங்க. சமாதானமாக இருப்பீர்கள், நிச்சயமாக இருப்பீங்க. தேவன் சொல்லியிருக்கிறாருங்க, அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ அதுக்கு நீங்கள் பிரயாசப்படும் போது தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார். அதை விசுவாசிக்கும் போது தேவ ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை வருஷிக்க பண்ணுறார். அப்போ தேவனுடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கும். இப்போ சமாதானமாக இருப்பது தேவனுடைய சித்தம், சந்தோஷமாக இருப்பதும் தேவனுடைய சித்தம். ஏசாயா 51:3 போய் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4:4 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், போய் வாசித்து பாருங்கள். சந்தோஷமாக இருப்பது தேவனுடைய சித்தம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. உண்மையாக இருப்பது தேவனுடைய சித்தம். அதுக்கு பல லூக்காலெல்லாம் நீங்கள் போய் வாசிங்கன்னா உண்மையை பற்றி அநேக பேரபிள்ஸே நீங்கள் வாசிக்கலாம். அப்போ உண்மையாக இருப்பது தேவனுடைய சித்தம். பாருங்கள், இப்படி பல தேவனுடைய சித்தங்கள் இந்த வேதாகமத்திலே அடங்கி இருக்கிறது. இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தேவனோட ஒரு பாருங்கள் அற்புதமான ஒரு உறவு உங்களுக்குள்ளே பில்ட் ஆகிடும். தேவனே உங்களை வழி நடத்துவாருங்க. வேறு யார் வழி நடத்தணும்? தேவனுடைய வார்த்தை உங்களை நடத்தும், தேவனே நடத்துவாருங்க.
அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. வானாதி வானங்களையும் உண்டாக்கின தேவன் நமக்கு ஒரு கைடு மாதிரி இருந்தார்னா எப்படி இருக்கும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் கைடுன்னே போட்டிருக்கு வேதத்தில். அவர் நடத்துவார். அவருடைய சத்தத்தை எளிதாக கேட்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சித்தத்தின்படி செய்ய ஆரம்பிச்சோம்னா. அநேகர் என்ன பண்ணுவாங்க, இதில் சில சித்தங்களை விட்டுருவாங்க, சில சித்தங்களின்படி செய்வாங்க. சிலர் பரிசுத்தத்தை ரொம்ப மென்மை பாராட்டுவாங்க, சில சித்தங்களை விட்டுருவாங்க. சுகமாக இருக்கிறத விட்டுருவாங்க, ஐஸ்வர்யமாக இருக்கிறத விட்டுருவாங்க, பல சித்தங்களை விட்டுருவாங்க. சிலர் அதை பிடிச்சிக்கிடுவாங்க, இதை விட்டுருவாங்க. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை விரும்புகிறாரு. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். கொலோசையர் 4:12 பவுல் இப்படியாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்க. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். அப்போ தேவனுடைய சித்தம் ஒன்றே ஒன்று கிடையாதுங்க. அநேகருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய சித்தம் பரலோகத்துக்கு போகிறது. நிச்சயமாக கிடையாது. பரலோகத்துக்கு போகிறதும் தேவனுடைய சித்தம், ஆனால் பரலோகத்துக்கு போகிறது மாத்திரம் தேவனுடைய சித்தம் கிடையாது. இப்போ நம்ம படித்த எல்லாமே தேவனுடைய சித்தங்கள். இன்னும் அநேகம் இருக்குது, நிறைய சொல்லலாம். நீங்கள் படிங்க, இந்த புத்தகத்தில் இருக்குது. தேவன் சொன்னார், எழுதி இருக்கிறதே. நான் சொல்கிறேன், உங்களை குறித்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்குங்க. என்னங்க, என்னையை பற்றி இந்த புக்கில் எழுதியிருக்குதா? இது தேவனுடைய வார்த்தையில் என்னையை பற்றி எழுதியிருக்குதா? இந்த பாவியை பற்றி இதில் எழுதியிருக்குதா? இந்த படிக்காதவனை பற்றி இதில் எழுதியிருக்குதா? இந்த ஏழையை பற்றி இதில் எழுதியிருக்குதா? நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, உங்களை பற்றி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், தேவன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, தேவன் உங்களுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறாரு, இது எல்லாமே இதில் எழுதியிருக்கு. இதை படிங்க. தேவன் உங்களை அழகாக வழி நடத்துவார். சில நேரம் மனுஷன் வழி நடத்தினான்னா 10 தடவை கரெக்டாக நடத்திடுவான், 11ஆவது தடவை விட்டுருவான், கோட்டை விட்டுருவான். ஆனால் தேவன் அப்படி கிடையாதுங்க. 100% உங்களை சரியான பாதையிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு அற்புதமான வசனம் இருக்குது பாருங்க. உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்துவாராக. தாவீது ஜெபம் பண்றார். அவருடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எதிரையும் தோற்று போக மாட்டோம். மிஸ்லீடுன்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது. வார்த்தையில் நம்ம தவறி போகவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி, அது தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கும். எப்போ இந்த மாதிரி பொதுவான சித்தங்கள் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சுவிசேஷம் சொல்லும்போது, பரிசுத்தமாக வாழும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது, ஐஸ்வர்யமாக இருக்கும்போது, சுகமாக வாழும்போது, சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும்போது, தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்போது, தேவன் உங்களுக்கு குறித்த அற்புதமான சித்தத்தை வெளிப்படுத்துவார். இன்னும் இது எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக ஒரு வசனத்தில் போட்டிருக்குது. அது என்னன்னா, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அவ்வளோதான் தேவ சித்தம். சிம்பிள். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது தேவனை மகிமைப்படுத்துதா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்குதா, அவ்வளோதாங்க. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. யார்கிட்டையும் நீங்கள் கேட்க வேணாம், யார்கிட்டையும் போய் நீங்கள் ஜெபம் பண்ண வேணாம், தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண வேணாம், ப்ராப்பர்ட்ட போவேனா, எதுக்கும் போவேனா. உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுறாரா, இயேசு மகிமைப்படுறாரா, அவ்வளோதாங்க. அதுதாங்க தேவ சித்தம். அதை செய்ய கண்டிப்பாக கர்த்தர் உங்களை வழிநடத்த துவங்குவார். கர்த்தரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருவீங்க, அவரோட உறவாட ஆரம்பிச்சிருவீங்க, அவரோட அனுதினமும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த புத்தகத்தை தியானிக்கும் போது, இந்த புத்தகத்தை படிக்கும் போதே தேவனோட ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் ஏற்படும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவா. நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்யாமல் பூமியை விட்டு போகவே மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சித்தத்தின்படி உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.